நிறைய அம்மாக்கள் இருக்கீங்க, மகன்கள் இருப்பாங்க உங்களுக்கு. எல்லா மகன்களுமே என்னன்னா அந்த டீனேஜில் இருக்கிற போது கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதானே? மேட்டு அப்போ பொம்பளை பிள்ளைங்க அப்படித்தான் இருக்கு, அதை விட ஜாஸ்தியாக இருக்கு. அம்மா சொல்கிறாங்க, ஏமா கொஞ்சம் பாத்திரம்லாம் விளக்கி கொடுமா. நாலாம் பல்லு விளக்குறது ஜாஸ்தி, பாத்திரம்லாம் விளக்க மாட்டேங்க. பசங்க இப்போ ஆம்பளை பிள்ளைங்க கூட கொஞ்சம் ஒன்று ரெண்டு கேட்குது, பொம்பளை பிள்ளைங்க எதுவும் கேட்க மாட்டேங்க. அம்மாக்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். இந்த பசங்க வந்து காலையில் கிளம்பி கிரிக்கெட் விளையாடணும் போவோம். என்னவோ பெரிய புண்ணியத்தை தேடுறதுக்கு கோயிலுக்கு போகிற மாதிரி காலங்காலத்தை மற்ற நாளில் 7-7:30 மணிக்கு நீங்கள் அலாரத்தை 2 காதுலையும் வச்சா கூட எந்திரிக்க மாட்டோம். அன்றைக்கி மட்டும் வெரசெல்லாம் எழுந்து கிரிக்கெட்டுக்கு போகிறேன்னு போவான். போகிறவன் எங்கள் வீட்டிலே நடந்திருக்கு, எங்கள் அண்ணன் அப்படி தான் போவான். கிரிக்கெட் விளையாட போய் மொதல் பந்துலேயே அவுட் ஆயிடுவான், டக் அவுட்டு. இவர் தான் பெரிய விராட் கோலி மாதிரி கிளம்பி போனார, மொதல் பந்துலேயே உட்காந்து வச்சுட்டாங்க. நாள் முழுக்க வெட்டுன்னு உட்காந்து. இவன் போகும்போதே எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன்னா சாப்பாடு கட்டி கொடுத்துட்றேன்டா, நான் காலையில் உனக்கு முன்னாடி எந்திரிச்சு சாப்பாடு கட்டி கொடுத்துட்றேன். என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, எவ்வளோ கேவலப்படுத்துற நீ என்ன. எங்கே போனாலும் நான் மூட்டை கட்டிட்டு போகணுமா? அங்கெல்லாம் எங்களுக்கு நல்ல லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு போனான். அங்கே அரேஞ்ச் பண்ண லஞ்ச் என்ன தெரியுமா? பொறை டீ, இவ்வளோதான் அன்னைக்கு. அதையும் சாப்பிட்டுட்டு அவ்வளவு நேரம் கழித்து அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்து அவன் வீட்டுக்கு சொல்லிட்டு வந்துருங்க, நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவேன், நீங்களாம் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க. அவன் பெல் அடித்த உடனே அம்மா கதவை திறந்தாங்க. அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அவன் சும்மா நின்னான். அவனை பார்த்த உடனே எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு செம்ம பசியில் இருக்கான்னு சொல்லி. அவன் ஒன்றும் சொல்லலை, சோறு போடுமான்னு கூட சொல்லலை. சாப்பிடவா, என்ன வச்சிருக்க? நீ தான் ஒன்றும் வேணான்னு சொன்ன, சோறு தான் வச்சிருக்கேன், சரி எது இருந்தாலும் போடுன்னா. அவன் போய் அந்த கையை கழுவிட்டு வர்றதுக்குள்ள படப்படன்னு இருந்த அந்த ஒரு 4 வெண்டைக்காவை படப்படன்னு வதக்கி அதில் தலையில் போட்டு அதை சுட 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 கொண்டு வந்து கொடுத்தாங்க பாருங்களேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு மனிதன் கொடும் பசியிலே சாப்பிடுகிற போது அவனை கவனித்திருக்கிறீர்களா? அது ஒரு தரிசனம், அதுவே ஒரு தரிசனம். அப்படி சாப்பிடுவாங்க. உடனே எங்கள் அம்மா வந்து அப்படி நின்றுக்கும். எதுக்கு தெரியுமா? நாங்கள்லாம் பார்த்து கண்ணு வச்சிருவோம் மாமா, அதனால் அப்படி வந்து நின்றுக்கும் நடுவில். நான் தான் எனக்கே பயமாக இருக்கும், இப்படி தின்றான் நீ வேணு. அப்படி வந்து நீ போமா, நீ சாப்பிட்டுட்டல, நீ போய் என்ன நினச்சிருவாங்க, அது கண்ணுப்படாமல். அப்போ இப்படி நமக்கு பரிமாறியது என்பது நம்முடைய அம்மாவை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? அதில் அம்மாவை நினைக்கிற போதே, அம்மா இப்போ அம்மா இல்லை, ஆனால் நினைக்கிற போதே இந்த கண்ணில் ஒரு சிறு கண்ணீர் துளி வருகிறது இல்லை? அந்த கண்ணீர் துளிக்கு என்ன பொருள் என்றால், இது போல எனக்கு இனிமேல் உணவிடுகிறவர்கள் யார் இருக்க முடியும் என்ற எண்ணமும் கூடவே தோன்றுகிறது.